ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம பாண்டியன் இருந்துட்டு ஷோபாவில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மயில் வராங்க. வந்த உடனே மயில் இருந்துட்டு பாண்டியனோட காலில் விழுந்து, மாமா என்னை மன்னிச்சிடுங்க மாமா, நீங்கள் என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். உங்கள் நம்பிக்கையெல்லாம் உடைச்சிட்டேன், அதனால் நீங்கள் ரொம்ப கோவத்தில் இருக்கீங்க மாமா. ப்ளீஸ் மாமா, இந்த ஒரு டைம் மட்டும் என்னை மன்னிச்சிடுங்க மாமா. இனிமேல் நான் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணவே மாட்டேன் மாமா அப்படின்றாங்க. இதை கேட்ட கோமதி பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருடி, இனிமேல் என்னடி பண்ணுறதுக்கு இருக்குது, இனிமேலும் நீ என்னதை பண்ணலான்னு இருக்க சொல்லு. எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் மருந்து வச்சு சாகடிச்சிடலான்னு இருக்கியா? இங்கே பாருங்கத்த, இப்படிலாம் பேசாதீங்கத்த, நான் பண்ணது தப்பு தான். என்னோட குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலையால் இப்படி ஒரு பொய்யை சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. என்னடி சூழ்நிலை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்கத்த, அது எனக்கு வயசாக்கிட்டே போயிருந்துச்சு. அதனால் என்னோட தங்கச்சிக்கும் வாழ்க்கை இருக்குல்ல, அதனால எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என்கிட்ட என்னென்ன பேசி இந்த கல்யாணத்தை பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் உங்ககிட்ட எத்தனையோ முறை சொன்னேன், இந்த மாதிரியெல்லாம் வேணாம், பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுற வாழ்க்கை நிலைக்காது, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனால் அவங்க எதுவுமே கேட்குற மாதிரி இல்லாத. நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? நீ பச்சை குழந்தை பாரு, நீ எல்லாத்தையும் அவங்க சொன்னாங்களா, இவங்க எல்லாத்தையும் ஏற்றுக்கினாலா, இது எப்படி இருக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் கிட்டே சொல்லுவோம். பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருப்பா, உங்கள் அப்பா அம்மாவை நீ வர சொல்லுப்பா அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம அதாவது மயில இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, ப்ளீஸ் மாமா, எங்கள் அப்பா அம்மா மட்டும் வேண்டாமாம்மா அப்படின்றாங்க. எப்படி நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு உங்ககிட்ட எதுவுமே கேட்காம இருக்கணும்னு சொல்கிறிய நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை மாமா, நான் அப்படியெல்லாம் சொல்லலை மாமா, இனிமே இந்த மாதிரி தப்பு நான் எதுவுமே பண்ண மாட்டேன் மாமா, என் வாயிலிருந்து பொய் மட்டும் வரவே வராது மாமா அப்படின்றாங்க. இங்கே பாரடி, நீ இதுக்கு முன்னாடி என்னென்ன பொய் சொல்லியிருக்கியா யாருக்கு தெரியும்? இப்போ வந்திருக்க பொய்யை விட இன்னும் அதிகமாக கூட தான் சொல்லியிருக்கலாம், யார் கண்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக சொல்லுவோம். இதை கேட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருப்பா கோமதி, கொஞ்ச நேரம் கம்முன்னு இருப்பா, அவங்க அப்பா அம்மா வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம செந்திலும் ராஜி, அதுக்கப்புறம் நம்ம கதிர், மீனா, இவங்க 4 பேருமே உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே நம்ம மீனா இருந்துட்டு அதாவது கோமதி கிட்ட வந்து, அத்தை என்னாச்சு அத்தை, எதுக்காக நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க? இங்கே பாருங்க அத்தை, எல்லா பிரச்சனையும் சீக்கிரமாக சரியாயிடும், நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை அப்படின்றாங்க. இதை கேட்ட கோமதி இருந்துட்டு, இங்கே பாருடி மீனா, அவள் என்னென்னலாம் பண்ணியிருக்கான்னு பாரு, என்னோட பையன் எப்படி இருக்கான்னு மட்டும் பாரு, என் பையன் இப்படியே இருக்கிறதுக்கு காரணம் அவ தானே, என்ன பண்ணாலும் நான் பொறுத்துப்பேன், ஆனால் என்னோட பசங்களை இப்படி கஷ்டப்படுத்தி இருக்காளே அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத்தை ப்ளீஸ் அத்தை, அழுகாதீங்க அத்தை, எல்லாமே சரியாயிடும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் இருந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடறாரு. இதை பார்த்தா செந்தில் இருந்துட்டு, அண்ணா எதுக்காக அண்ணா நீ அழுகாத அண்ணா, இதுக்கெல்லாம் காரணம் ஒரே ஒருத்தர் தானே அண்ணா, அதாவது நீங்கள் எல்லா நம்பிக்கையும் உங்கள் அப்பா மேலே வச்சுங்க பார்த்தீங்களா, அப்பா சொன்னதெல்லாம் நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பி அவர் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டினீங்களே, அதுதான் நீங்கள் பண்ண பெரிய தப்பே. அவர் சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கவே கூடாது. நீங்கள் லவ் பண்ண பொண்ணே கல்யாணம் பண்ணியிருந்தா இப்போ உங்களோட வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏன்னா இப்படியெல்லாம் பண்ணீங்க, உங்களோட வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்கிட்டீங்களே, அவர் சொன்னாரேன்றதுக்காக நீங்கள் எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருந்தது தான் ரொம்ப தப்புன்னு. இதெல்லாம் கேட்ட நம்ம பாண்டியனுக்கும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருடா செந்தில், இப்படியெல்லாம் அப்பாவை பார்த்து கேட்காதரா, செந்திலோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அப்பா இதெல்லாம் பண்ணாரு. அம்மா நீ கொஞ்ச நேரம் அமைதியே இருமா, பண்ணதெல்லாம் பண்ணிட்டு இப்படி எப்படி நின்றுட்டு இருக்காரு மட்டும் பாருங்க. இப்போது எல்லாத்தையும் பொண்ணு பார்க்கறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் அவர் தானே பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அவர் தானே எல்லாத்தையும் தீர விசாரிச்சிருக்கணும். விசாரிக்காமல் இப்படி கல்யாணம் பண்ணதுனால தானே அண்ணனோட வாழ்க்கை இப்படி போச்சு. அண்ணன் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, அண்ணன் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுமா, அவர் எப்படியெல்லாம் இருக்கிறாருன்னு பாருங்க, அவர் முகத்தை பாருங்க, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காருன்னு மட்டும் பாருங்கம்மா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாருடா, ஏற்கனவே அப்பா ரொம்ப உடஞ்சு போயிருக்காருடா, நீயும் மேலும் மேலும் அவரை காயப்படுத்தாதரா அப்படின்றாங்க. கொஞ்ச நேரம் நிறுத்துங்கம்மா, அவர்கிட்ட நாங்கள் எதுவுமே பேசாம கேட்காம இருந்ததுனால தான் இந்த நிலைமைக்கு வரைக்கும் வந்திருக்கு. இங்க பாருங்க, பசங்களோட அதாவது சந்தோஷம் என்னன்னு பார்த்து பண்றவங்களுக்கு பேரு தான் அப்பா அம்மா. அவருக்கு பிடிச்ச அதாவது அவருக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தானே பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர் என்னைக்காவது பசங்களோட சந்தோஷம் என்ன, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கேட்டு பண்ணியிருக்காரா? எதுவுமே இல்லைம்மா. இப்போ எல்லாத்தையுமே பண்ணிட்டு எப்படி கல் மாதிரி நின்றுட்டு இருக்காருன்னு பாருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருடா சரவணா, இங்க பாருடா, அப்பாவை பத்தி என்னென்னலாம் பேசிக்கிட்டு இருக்கான்னு பாருடா, நீயும் அதாவது பார்த்துக்கிட்டு அமைதியாவே இருக்கேடா அப்படின்றாங்க. இங்க பாருங்கம்மா, நான் லவ் பண்ண பொண்ணவே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன்லம்மா, ஏமா என்கிட்ட இருந்து
அதாவது என்னோட வாழ்க்கை கெடுத்துட்டீங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லவும், இதை கேட்டு நம்ம கோமதியும் சரி பாண்டியனும் சரி ஒரு மாதிரி இடி விழுந்த மாதிரி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் டே சரவணா, என்னடா நீயும் இப்படியே பேசுற, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் தாண்டா இப்படியெல்லாம் பண்ணாரு, இப்படியெல்லாம் பொய் சொல்லுவான்னு அப்பாவுக்கு எப்படா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, அதாவது அப்பா தீர விசாரிச்சிருந்தா கண்டிப்பா இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்திருக்காது இல்லம்மா. ஏன்னா அதனோட எனக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணுன்றதுக்காக தானே இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் சொல்றாரு. சரவணன் சொன்னதை கேட்டுட்டு நம்ம பாண்டியனுக்கு ஒரு மாதிரி அழுகையே வந்துடுது. அழுக வந்து அப்படி ஒரு மாதிரி கீழே உக்காந்துறாரு. உக்காந்த உடனே நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு, என்னங்க ஆச்சு, ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரசு இருந்துட்டு, இங்க பாருங்க அண்ணி, உங்களாலதான் எல்லா பிரச்சனையுமே, எதுக்காக நீங்க பொய் சொன்னீங்க, அப்படியே பொய் சொல்லியிருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி அண்ணன் கூட எத்தனையோ முறை நீங்க பேசியிருக்கீங்க, அப்போ உங்க அண்ணன் கிட்ட எல்லா விஷயத்தையும் நீங்க சொல்லியிருக்கலாம்ல, சொல்லியிருந்தா அப்பவே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்குல்ல. இங்க பாருங்க அண்ணி, நீங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க அண்ணி அப்படின்றாங்க. இங்க பாரு அரசி, இங்க பேசாதீங்க, நீங்க நீங்க உங்களாலதான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையும், எங்க அண்ணன் பாருங்க எப்படியெல்லாம் எங்க அப்பா அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. இங்க பாருங்க அண்ணி, இனிமே எங்க அண்ணனை கஷ்டப்படுத்துற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இங்க பாரு அரசி, என்ன மன்னிச்சிரு அரசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசு கிட்ட ஒரு பக்கம் அனுப்பி கேட்கவும், நம்ம மீனாக்கு இந்த விஷயத்த சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்த இப்ப சொல்லலாம், இன்னொரு நாள் எப்பயாச்சும் தெரியதான் போகுது. தெரிய வரப்போ ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இப்போவே நிறைய பொய்யை வந்து இவங்க மறைச்சிட்டாங்க. இந்த ஒரு பொய்யை மறைச்சிட்டாங்கன்னா அதாவது வருங்காலத்தில் எப்பயாச்சும் இந்த பொய் வெளியே வரும்போது அவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போவே இந்த பொய்யை நீங்கள் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டே சொல்லிடக்கூடாது, அதனால நம்ம இப்போவே போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு ராஜுக்கிட்ட போயிட்டு, ராஜுமா கொஞ்சம் பக்கமாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரமாக கூட்டிகிட்டு போய், இங்கே பாரு ராஜு, இந்த விஷயத்த நம்ம இப்போவே சொல்கிறது நல்லது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்தால் கண்டிப்பாக ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க. இப்போது எல்லா பிரச்சனைக்கும் அதாவது இந்த பொய்யுங்களோட பொய்யுங்களா இதையும் நம்ம சொல்லிட்ட உடனே அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு அவங்களே எடுத்துக்கிட்டோம். இத்தனை நாள் நம்ம சொல்லாமல் இருந்ததே பெரிய விஷயம், நம்ம இப்போவே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அக்கா மீனா அதாவது யார் மயிலக்கா ரொம்பவே அழுதுகிட்டே இருந்தாங்க. ராஜி இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாத ராஜி, ப்ளீஸ் ராஜின்னு நேற்று தான் என்கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. இங்கே பாரு ராஜம்மா, அவங்க கெஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம நம்ப வச்சு ஏமாற்றக்கூடாது இல்லை. இங்கே பாரு ராஜி, நம்ம இந்த விஷயத்த ஆறப்போடவே கூடாது. நம்ம இப்போவே இந்த விஷயத்த எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜியும் மீனாவும் அங்கே போகிறாங்க. போன உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு நிப்பாட்டுறாங்க. இங்க பாருங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்றாங்க. என்னமே நான் பேச சொல்றேன், என் அண்ணனோட வாழ்க்கை இப்போ கேள்விக்குறியா நிக்குது. என் அண்ணன் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இவரை தானே கேள்வி கேட்க முடியும். அவர் எந்த கேள்விக்காவது ஒரு பதில் சொல்றாங்க பாத்தீங்களா? எல்லாம் அமைதியாவே இருக்காரு. இப்போ என்ன பண்ண போறாரு அண்ணன் வாழ்க்கையில, சொல்லுங்க, என்ன முடிவு எடுக்க போறாருன்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா கிட்ட கேட்கவும், ஏங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, இங்க பாருங்க அத்தை மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்றாங்க. என்ன முக்கியமான விஷயம், நான் பேசுறதை விட நீ முக்கியமான விஷயம் பேச போறியா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட கேட்கவும், இங்க பாருங்க நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கிட்ட நம்ம மயில இருந்துட்டு மீனா அப்படின்றாங்க. அக்கா நீங்க கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இருங்கக்கா, நீங்க முன்னாடிவே இந்த விஷயத்தெல்லாம் வீட்டுல சொல்லியிருந்திருக்கணும், நீங்க சொல்லாம இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததே ரொம்ப பெரிய தப்பு. இப்ப பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னு. நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே மாமா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தா கண்டிப்பா மாமா இந்த விஷயத்த பெருசாவே எடுத்திருக்க மாட்டாரு. இவ்வளோ நாளா எவ்வளோ பொய் சொல்லியிருப்பீங்க, வாயை திறந்தா பொய் தான், எவ்வளோ பொய்ய சொல்லியிருப்பீங்க. இந்த பொய்யெல்லாம் தாங்கிக்கிட்டு மாமா எப்படி தான் இருந்தாரோ, அவர் முகத்தை பாருங்க, அவர்கிட்ட நீங்க அதாவது அவரை ஏமாத்துற மாதிரியே இருக்காரு. அவர் எல்லாத்தையும் வெகுளியா நம்புறதுனால தானே அவரை இப்படியெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்கக்கா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாருடி மீனா, என்னடி நீ என்னமோ குண்டை தூக்கி போடுற பாக்குறியா, நீ ஏதாச்சும் உன் பங்குக்கு ஏதாச்சும் மறைச்சு வச்சிருக்கியாடி, ஏதாச்சும் சொல்ல போறியாடி, சொல்லுடி நீயும், நாங்க அப்படியே ஒரே அடியா இங்கவே செத்துடுறோம் அப்படின்றாங்க. இங்க பாருங்க அத்தை, அதெல்லாம் ஒண்ணு இல்லத்த, நான் மறைக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு சொல்லுங்க, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இங்க பாருங்க அத்தை, நான் மயிலக்காவை பத்தி தான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன் அப்படின்றாங்க. என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாங்க அத்தை, மயிலக்கா அவங்க கிட்ட இன்னொரு
விஷயத்துல பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. என்னடி சொல்ற, இந்த பொய்க்கே என்னால தாங்க முடியல, இன்னும் நிறைய பொய் சொல்லியிருக்காளா, என்னடி பொய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்க அத்தை, அவங்க அதாவது நமக்கு 80 பவுன் நகை போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அத்தை, அவங்க நகையில 7-8 பவுனு தான் தங்கம், மீதி எல்லாமே கவரிங் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம பாண்டியன், கோமதி, சரவணன் இவங்க மூணு பேருமே பயங்கரமா ஷாக்கோட நம்ம மீனாவை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு, மீனா என்னப்பா சொல்ற, நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா மாமா, இந்த விஷயம் எனக்கு அதாவது தாலி பிரிச்சு கோக்கும் போதே எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமா கோவத்தோட, மீனா நீ சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யா, நீ சொல்றதெல்லாம் பொய் தானே, நீ இப்போ சும்மா சொல்றதானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருங்கத்த, உங்ககிட்ட நான் அப்பவே இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பேன், ஆனா மீனாக்கா தான் அதாவது மயிலக்கா தான் இந்த விஷயத்த எதுவுமே உங்ககிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு எங்ககிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டாங்க. அதனாலதான் இந்த விஷயத்த நாங்க உங்ககிட்ட சொல்லல. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைச்சனே தவிர வேற எதுக்காகவும் இல்லை. ஆனா இவங்க இவ்வளோ பொய்யா அடுக்கிட்டு போகுவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாதத. இப்படி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவங்களோட உண்மை எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை, இத்தனை நாளா உங்ககிட்ட சொல்லாம இருந்ததுக்கு அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமான கோவத்தோட, இங்க பாருடா சரவணா, இன்னும் என்னென்ன விஷயத்துலலாம் நம்மள ஏமாத்திருக்காங்கன்னு தெரியலடா, இவங்களை நம்ம நகை போட சொல்லி கேட்டோமாடா, இல்ல இவங்களா தானே 80 பவுன் நகை போடுறேன்னு சொன்னாங்க, இவங்களை கேட்டோமாடா நகை போட சொல்லி, எப்படியெல்லாம் ஏமாத்திருக்காங்கன்னு பாருடா, நம்ம தாண்டா ஏமாளியா இருந்திருக்கோம், இப்படி ஒரு ஏமாளி குடும்பத்தை யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையிலேயே அடிச்சுக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு, அத்தை ப்ளீஸ் அத்தை அழுகாதீங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை அழுகாதீங்க அத்தை அப்படின்றாங்க. இங்க பாருடி, இவங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் பொய் சொல்லியிருக்காங்க, என்னால தாங்க முடியல மீனா, முடியல என்னால, எப்போ இந்த உலகத்தை விட்டு போலான்னு இருக்கு, என்னோட பசங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாதுன்னு உனக்கே தெரியும்ல ராஜி, அதாவது மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட நம்ம அதாவது யாரும் மயில் இருந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு மயில் கிட்ட போயிட்டு, இங்க பாருடி, உங்ககிட்ட நகை கேட்டோமா நாங்க, இல்ல நீங்களா தானே 80 பவுன் நகை போறேன்னு சொன்னீங்க, நான் அப்ப கூட நீ வீட்டுக்கு எவ்வளவு நகை எடுத்துட்டு வந்தாலும் எங்களுக்கு கவலையே இல்லைன்ற மாதிரி தானே இருந்தோம். அப்படி இருக்கும்போது நீங்களே சொல்லி எதுக்காக இந்த வேலை பண்ணீங்க, எதுக்கு இந்த வெட்டி வீரப்பு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை, இந்த பொய்யை சொன்னது எங்க அப்பா அம்மா தான், என்னால் எப்படி அவங்கள அதாவது நான் என்ன தப்பு பண்ணேன், என்னோட அப்பா அம்மாவோ பேச்சை கேட்டதை தவிர நான் வேற என்ன தப்பு பண்ண அப்படின்றாங்க. இங்க பாருடி, உங்க அப்பா அம்மா பேச்சு கேட்கறது தப்பு இல்லதான், நான் இல்லைன்னாலாம் சொல்லல, அப்பா அம்மா நல்லது சொல்றாங்களா கெட்டது சொல்றாங்களான்னு உனக்கே தெரிஞ்சிருக்கும்ல, அப்புறம் ஏண்டி என்னோட பையனை ஏமாத்தின, இப்படி ஏமாத்தி என்னோட பையனை கருவெடுத்தட்டியடி, அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு பாருடி, இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே மருந்து வச்சு சாகடிச்சிட்டு நீ மட்டும் இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கலான்னு இருந்தியோ அப்படின்றாங்க. இங்க பாருங்க அத்தை, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அத்தை, அதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க அத்தை அப்படின்றாங்க. இங்க பாருடி, உங்ககிட்ட நான் பேச விரும்பவே இல்லை, ஃபர்ஸ்ட் உங்க அப்பா அம்மா வர சொல்லு, சீக்கிரமா வர சொல்லு அப்படின்றாங்க. அத்தை ப்ளீஸ் அத்தை, அப்பா அம்மா வேண்டாம் அத்தை, இனிமே நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன் அத்தை, ப்ளீஸ் அத்தை என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. இங்க பாருடி, உன்னை மன்னிக்கிற அளவுக்கு நீ அவ்வளோ பெரிய அதாவது அவ்வளோ சின்ன தப்பாலாம் பண்ணலை, அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க, உனக்கு தெரியல, நீ சின்ன தப்பா பண்ணியிருக்க, உன்னை மன்னிச்சிருக்க வாடியம்மா, உன்னை மன்னிச்சு நான் ஏற்றுக்கிறேன் என்னோட மருமகளா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காமோ. அதுக்கப்புறம் நம்ம அதாவது பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி, ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா அம்மா வர சொல்லு அப்படின்றாங்க. இங்கே பாருங்க, அவெல்லாம் வர சொல்ல மாட்டா, நானே ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி இருந்துட்டு பாக்கியத்துக்கு கால் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கால் பண்ண உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு ஃபோனை அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் சம்மந்தி, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க, மயில் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்க, நீங்கள் உடனே உங்கள் வீட்டுக்காரை கூட்டிட்டு இப்போ வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்டே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, சம்மந்தி என்னாச்சு சம்மந்தி, எதுக்காக உடனே வீட்டுக்கு வர சொல்றீங்க, இங்கே பாருங்க உடனே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. வச்ச உடனே நம்ம பாக்கியத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, எதுக்காக வீட்டுக்கெல்லாம் வர சொல்றாங்க, ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு,
இங்க பாருங்க அத்தை, நீங்க ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க. பரவால்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டு எவ்வளவோ ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அதாவது கோமதியால தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் நம்ம அதாவது செந்தில் இருந்துட்டு, இங்க பாருங்க இது எல்லாத்துக்குமே காரணம் இவங்கலாம் இல்ல. இவங்க தான் இப்போ நின்னுட்டு இருக்காரே பாருங்க. இவரு தானே கல்யாணத்த நான் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப பார்த்தீங்களா என்னோட அண்ணன் வாழ்க்கை எதுல வந்து நின்றுருக்குன்னு. அதாவது தப்பு பண்ணதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்னா இவரு தான் அனுபவிச்சு ஆகணும். மத்தவங்க யாருமே அனுபவிக்க தேவையில்ல அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கர கோவமா, டே இங்க பாடுற செந்தில், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருடா, நீ அப்பாவை பத்தி பேசவே பேசாதடா, அவரு ஏற்கனவே ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காரு, திரும்ப திரும்ப அவர்கிட்ட பேசி அவரை மேலும் மேலும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காதுடா, உன்னை கையெடுத்து கும்பிட்றேன் ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து குழலி வராங்க. குழலி வந்த உடனே அப்பா அம்மாவை பார்த்துட்டு போலான்னு வந்தவங்க வீட்டில் பிரச்சனை நடக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம குழலி இருந்துட்டு கோமதி கிட்ட வந்து, மா என்னம்மா ஆச்சு, எதுக்காகம்மா வீட்டில் சண்டையா போட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தம்மா, வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, என்னம்மா பிரச்சனை, மாடி குழலி வா, உனக்கு என்னென்ன நடந்துச்சுன்னா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னம்மா நடந்துச்சு, என்ன விஷயம், எதுக்காகம்மா இப்படியெல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்குமா, ஏமா என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாருடி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லவும் நம்ம அது குழந்தைக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. என்னம்மா சொல்ற, இப்படியெல்லாம் பண்ணால இவ, எங்க இருக்காவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம நம்ம மயில பார்த்த உடனே, இங்க பாருடி உனக்கு வெக்கமா இல்லை, இப்படியெல்லாம் ஒரு பொய்ய சொல்லி இப்படி ஒரு வாழ்க்கையை வாழணுமா நீ, அதுக்கு நாண்டுகிட்ட சாகலாமே, எதுக்கடி இந்த வாழ்க்கை வாழ்ற நீ, என்னோட தம்பி என்னடி பாவம் பண்ணா உனக்கு, என் தம்பி வாழ்க்கையில இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணியிருக்க, அவனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்க, அவன் பொய் சொன்னாவே பிடிக்காதுன்னு நினைக்கிறவன், அவன் கிட்ட போயிட்டு இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணியிருக்கேடி, உனக்கே நல்லா இருக்காடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாருடி அவகிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டோம், அவ ஒழுங்கா பதில் சொல்ற மாதிரிலாம் தெரியல, அவங்க அப்பா அம்மா வர சொல்லியிருக்கோம், அவங்க அப்பா அம்மாவை கேட்டு இதுக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்றாங்க. இவகிட்டே என்னம்மா பொறுமையா பேசிக்கிட்டு 4 அரை கண்ணத்திலே விடாம இவளை இங்கே சாகடிச்சிருங்கம்மா அப்படின்றாங்க. இங்க பாருக்குழலி, அந்த அந்த வந்து அந்த அந்த சாபம் நம்மளுக்கு தேவையில்லை, அந்த பாவமும் நம்மளுக்கு தேவையில்லடி, அவங்க அப்பா அம்மா வரட்டும், எதுக்காக இதெல்லாம் பண்ணீங்கன்னு அவங்க கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம பாக்கியமும் நம்ம மாணிக்கமும் வராங்க. வந்த உடனே நம்ம மயில் அழுதுகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. ஓடி போயிட்டு மயில்கிட்ட, மயில் என்னாச்சு மயில், எதுக்காக அழுதுகிட்டு இருக்க, என்னாச்சு, உங்கள் அத்தை ஏதாச்சும் திட்டினாங்களா, இல்லை மாப்பிள்ளை ஏதாச்சும் திட்டினாரா, இல்லை நீ ஏதாச்சும் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்கள் பொண்ணை நாங்கள் தான் ஏதோ பண்ணிட்டேங்க, அதனால தான் அவள் அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாருங்க சம்பந்தி, என்னோட பொண்ணை அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, அதனால தான் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டேன் சம்பந்தி, என்ன விஷயம், ஃபோன் பண்ணி உடனே வாங்கினெல்லாம் சொன்னீங்க, என்னாச்சு சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்க இனிமேல் சம்மந்தின்ற மாதிரி கூப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்றாங்க. என்ன சம்மந்தி ஆச்சு, எதுக்காக இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ தானே சொன்னேன் நான் சம்மந்தி சம்மந்தின்னு எங்களெல்லாம் கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு இப்போ தானே சொன்னேன், எதுக்காக நீங்கள் என்ன சம்மந்திங்கெல்லாம் கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம அது கோமதி இருந்துட்டு, உங்கள் பொண்ணு என்ன படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இதை கேட்ட நம்ம மாணிக்கம் இருந்துட்டு, அவள் எம்ஏ படிச்சிருக்கா அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வந்தது. பக்கத்தில் இருந்ததை எடுத்து அடிக்கவே போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம கதிர் செந்தில் இவங்க 2 பேருமே நம்ம சரவணனை பிடிச்சி, அண்ணா வேண்டாண்ணே பொறுமையாக இருங்கண்ணே அப்படின்றாங்க. இங்கே பாருடா அவங்க வாய் கூசாமல் இப்போ கூட எப்படியெல்லாம் பொய் சொல்கிறாங்கன்னு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம மாணிக்கமும் சரி நம்ம பாக்கியமும் சரி ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. என்னாச்சு சம்மந்தி, ஏன் எதுக்காக மாப்பிள்ளை இப்படியெல்லாம் பண்ணுறாரு, என்னாச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்கம்மா உங்கள் பொண்ணு எம்ஏ தான் படிச்சிருக்கா அப்படின்னு தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஆமாங்க சம்மந்தி என்னோட பொண்ணு எம்ஏ தான் படிச்சிருக்கா, அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட நம்ம கோமதிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் நான் ரொம்ப பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் எதுக்காக இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணீங்க, உங்களுக்கு அசிங்கமாக இல்லை, உடம்பு கூசலை,
ஒவ்வொரு நாளும் இந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் உங்களுக்கு உடம்பு நடுங்கல, இப்படி ஒரு கேவலமான ஜென்மங்கள நான் பார்த்ததே கிடையாது அப்படின்றாங்க. இங்க பாருங்க சம்மந்தி, ஏன் சம்மந்தி என்னாச்சு? எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பேசுறதே எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சம்மந்தி அப்படின்றாங்க. இங்க பாருங்க உங்களோட பொண்ணோட அதாவது வயசு, உங்களோட பொண்ணு வயசு, அதே மாதிரி படிக்கிற விஷயம்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படி தெரிஞ்சும் இப்போ நீங்க என்கிட்ட இப்படியெல்லாம் பேசுறீங்களே, உங்களுக்கு கேவலமா இல்ல? உன் பொண்ணு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாளே எல்லா விஷயத்தையும், சொல்லாமலாம் இருக்க மாட்டாளே. என்ன விஷயம் நடந்தாலும் உன் பொண்ணு இங்கேருந்து ஃபோன் பண்ணிடுவாளே. ஃபோன் பண்ணி என்ன பண்ணட்டும் ஏது பண்ணட்டும்னு உன்கிட்ட கேட்டுட்டு தானே எல்லா விஷயத்தையும் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா சொல்லுவோம். இங்க பாருங்க சம்மந்தி, என்ன சம்மந்தி, நாங்க ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க சம்மந்தி அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. இங்க பாருடி, திரும்ப திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்து அதாவது இனி நம்ம சரவணன் அதாவது பாண்டியன் இருந்துட்டு சரவணன் கிட்ட, இங்க பாருடா சரவணா, இனிமே மயில் கூட வாழ்றதுக்கு உனக்கு விருப்பம் இருக்குதா இல்லையா, இதோட கடைசி முடிவா சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்க பாருங்கப்பா, இனிமே அவன் முகத்தை பார்த்துக்கிட்டு என்னால வாழ்ந்துட்டுக்கெல்லாம் இருக்க முடியாதுப்பா. அவன் முகத்தை பார்க்கவே நான் விரும்பல. அவளை பார்க்க பார்க்க எனக்கு எரிச்சலா தான்ப்பா வருது. இனிமே அவ என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கவே கூடாது அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்க பாருங்க, உங்க பொண்ணை கூட்டிட்டு இப்பவே நீங்க கிளம்புங்க அப்படின்னுறாங்க. இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாருங்க, இப்பதான் ஒரு கரெக்டான முடிவே நீங்க எடுத்திருக்கீங்க. இனிமே அவ இந்த ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்கவே கூடாது, இப்பவே இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாருங்க, உங்களை நாங்க 80 பவுன் கேட்டோமா? நாங்க கேட்கல இல்ல, கேட்கறதுக்கு முன்னே நீங்க தானே 80 பவுன் போடுறேன்னு சொன்னீங்க. அதுல நீங்க 8 பவுன் தான் கவரிங்கா, மீதி அதாவது 8 பவுன் தான் தங்கம், மீதி எல்லாம் கவரிங்கன்னு என்னோட மருமக சொன்ன உடனே எனக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுச்சு. இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணி தான் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? உங்களுக்கு உடம்பு கூசலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க சம்பந்தி, நீங்க எடுத்தோ கவுத்தோன்னு முடிவெல்லாம் எடுத்துறாதீங்க சம்பந்தி. இது என்னோட பொண்ணோட வாழ்க்கையில கொஞ்சம் நீங்க பார்த்து அரசனை அதாவது ஏதாச்சும் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். இங்க பாருங்க சம்பந்தி, என் பொண்ணு ரொம்ப பாவம் சம்பந்தி. அவ சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தா. இப்பவும் அவளை கஷ்டப்படுத்திடாதீங்க. அவ புருஷன் வீட்டிலேயே இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறா. அவளோட வாழ்க்கையை காப்பாற்றணுன்றதுக்காக தான் அவ உங்ககிட்ட எல்லாம் இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டா. என்ன மன்னிச்சிருங்க சம்பந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட நம்ம கோமதிக்கு பயங்கர கோவம் வருது. இதை சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு, கோமதி, இப்போதான் அவங்கள 2 பேரையும் நான் வெளியே போக சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் அவங்கள வெளியே போக சொல்லுங்க, அவங்க மகளையும் கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் வெளியே போக சொல்லுங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கர கோவமா வராங்க. வந்த உடனே, இங்க பாருடி, அதான் அவர் சொல்றாருல, ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு போடி அப்படின்றாங்க. எப்பா பாரு என் பையன் மேல தப்பு இருக்கு, நான் என் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு பேக்கை எடுத்துட்டு வந்து நிற்பான். இப்போ போ, கிளம்பு போ, உன்னை யாருமே இப்போல்லாம் தடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா சொல்லவும், இதை கேட்டு நம்ம கோமதிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, நீங்க இந்த விஷயத்துல என்ன வேணாலும் முடிவெடுங்க, நான் இந்த விஷயத்துல தடையில்லை. ஆனா இந்த விஷயத்துல அதாவது என்ன இந்த விஷயத்துல நான் ஒரு முடிவு எடுக்க போறேன். இனிமே அவ இங்க இருக்கவே கூடாது. இருந்தானா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம கோமதிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. நான் என்ன பண்ணேன் இவள, எதுக்காக இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஷாக்கிங் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு சரவணன் கிட்ட போயிட்டு, இங்க பாருடா சரவணா, அவளை இந்த வீட்டை விட்டு நாங்க போன்னு சொல்லிட்டோம். இனிமேலும் அவ போகாததும் அவளோட விருப்பம். அவளை போன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை கிடையாதுப்பா அப்படின்றாங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்கம்மா, நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் நான் அதுக்கு சம்மதிக்கிறேம்மா. நீங்க இப்பவே அவ கூட சேர்ந்து வாழ சொன்னாலையும் நான் உங்களுக்காக நான் அதை செய்யறேம்மா அப்படின்றாங்க. இதை கேட்டு நம்ம அதாவது செந்தில் இருந்துட்டு, இங்க பாருங்கண்ணே, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, ஏன்னா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. இதை கேட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்க பாருப்பா, இங்க பாருப்பா, இங்க பாருப்பா செந்தில், நீ இப்படிலாம் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி சரவணனை கட்டிப்பிடிச்சு அழுதுகிட்டே இருக்காங்க. தன்னோட பையனோட வாழ்க்கை மாறுமா மாறாதா, இப்படி ஒரு கேவலமான ஒருத்தி கூட கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வருத்தப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சரவணன் இருந்துட்டு மயில்கிட்ட அதாவது கோமதி கிட்டே, இங்க மாறுங்கம்மா, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி தலை வலிக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா, கொஞ்ச நேரம் நான் வெளியே அப்படியே போய் நடந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு
வெளியே போகிறாங்க. வெளியே போன உடனே நம்ம யூடியூப்ல அதாவது நம்ம வெளியே போனதுலேருந்து நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே கோவமா ஒரு மாரி அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம யாரு மீனா இருந்துட்டு, "இங்க பாருங்க அத்த, கண்டிப்பா எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். நீங்க கவலைப்படாதீங்க அத்த." "எப்படிடி கவலைப்படாம இருக்க முடியும்? என் பையன் மூஞ்ச பாத்தியா? அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு பாத்தியா? இதுல இல்லாம என்னோட புருஷன வேற உங்க உங்க வீட்டுக்காரன் எப்படியெல்லாம் கேட்டான். அவன் பேசுறதெல்லாம் பார்த்து நீ அமைதியா தானே நின்னுட்டு இருந்த." அப்படின்றாங்க. "இங்க பாருங்க அத்த, நான் அமைதியா நின்றுட்டுருக்கிறது காரணம் மயிலக்கா பண்ணது சரியில்ல. அவங்க 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 பண்ணத தானே கேட்டுட்டு இருந்தாங்க. உங்கள எதுவுமே கேட்கல அத்த. நீங்க கண்டதையும் யோசிச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. நீங்க எதுவும் கஷ்டப்படாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரு நம்ம கோமதி கிட்ட நம்ம மீனா பேசவும், ஆனா நம்ம கோமதி இருந்துட்டு எதுவுமே ஏத்துக்கிற மாரி தெரியல. அதுக்கப்புறம் நம்ம அதாவது யாரு நம்ம மாணிக்கமும், பாக்கியமும் மயில கூட்டிட்டு வெளிய போறாங்க. வெளிய போன உடனே நம்ம பாண்டியனுக்கு இப்பதான் ஒரு மாரி ரிலாக்ஸா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நம்ம செந்தில் இருந்துட்டு அம்மா கிட்ட போயிட்டு விளையாடிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம செந்தில் அ அதாவது செந்தில் இருந்துட்டு பாண்டியன் கிட்ட பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம பாண்டியன் இருந்துட்டு என்ன பேசுறதுன்னே தெரியாம அமைதியாவே இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, "எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா அந்த அ அதாவது அடிக்கவும், அடிச்ச உடனே எல்லாருமே பயங்கர ஷாக்ல பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு